ஹாய் சுட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு கதை பார்க்கலாம். வையாபுரிப்பட்டினம் அப்படிங்கிற நகரம் கடற்கரை ஓரத்துல இருந்துச்சு. வையாபுரிப்பட்டினத்துல முத்து வியாபாரி மாணிக்கத்தை தெரியாதவங்க இருக்கவே முடியாது. மாணிக்கத்தோட வீடு அரண்மனை போல விசாலமா இருக்கும். முத்து வியாபாரி மாணிக்கத்துக்கு முத்து, ரத்தினம், வைரம் அப்படின்னு 3 மகன்கள். இவங்கள பெரியவன் முத்து வெளிநாடுகள்ல வியாபாரம் செய்து பெரும் பொருள் ஈட்டினான். அவன் தம்பி ரத்தினமும் வைரமும் உள்ளூர் வியாபாரத்தை பார்த்துக்கிட்டாங்க. முத்து வியாபாரி மாணிக்கத்துக்கு ஒரு நாள் உடல்நிலை சரியில்லாம போனது. தான் இறந்துடுவோன்னு தோணுச்சு. சொத்துக்கள் அனைத்தையும் உள்ளூர்ல இருக்க தனது மகன்கள் கிட்ட ஒப்படைச்சிட்டு இறந்து போயிட்டார். பேராசை கொண்ட ரத்தினமும் வைரமும் அப்பாவோட சொத்துக்களை 2ஆ பிரிச்சு கொண்டு அண்ணன் முத்துவை கொலை செய்ய திட்டம் போட்டாங்க. ஒரு நாள் அண்ணன் முத்து திரும்பி வந்தான். அவன்கிட்ட சொத்துக்களை 3ஆ பிரிச்சு கொள்ளலாம் அப்படின்னு சொன்னாங்க. அண்ணனும் தம்பிகள் சொன்னதையே நம்பினான். ஆனா அன்னைக்கு ராத்திரி முத்து தூங்கி கொண்டிருக்கும் போது அவனை அடிச்சு ஒரு குளத்துல வீசி எறிஞ்சாங்க. அடுத்த நாள் அந்த குளக்கரையில இருந்த கோவிலின் எதிரில படுத்து கிடந்தான் முத்து. ஆனா அவன் உடம்புல எந்த விதமான காயமும் இல்லை. தூங்கி எழுந்த முத்து தனக்கு முன்னால கடவுள் பிரத்யட்சமா தோன்றியிருக்கிறத கண்டு வணங்கினான். என்ன நடந்தது அப்படின்னு கேட்டார் கடவுள். நடந்ததை சொன்னான் முத்து. இனி உனக்கு எந்த ஆபத்தும் வராது. 400 ஆண்டுகள் நீ வாழ்வாங்கு வாழ்வாய் அப்படின்னு வரம் கொடுத்துட்டு கடவுள் மறைஞ்சிட்டார். முத்து வீட்டிற்கு திரும்பினான். ரத்தினமும் வைரமும் அதிர்ச்சி அடைஞ்சாங்க. காலையில உங்களை காணாம துடித்து போனோம். உங்களை பார்த்த பின் தான் எங்களுக்கு உயிரே வந்ததுன்னு சொல்லி அழுதாங்க. என்ன நடந்தது அப்படின்னு கேட்டனர். எதையும் மறைத்து பேச தெரியாத முத்து நடந்தது அனைத்தையும் முன்றுவிடாமல் சொன்னதோட 400 ஆண்டுகள் சாகாமல் வாழப்பெற்ற வரத்தையும் பற்றி கூறினான். தாங்களும் இதே போல அதிக ஆண்டு வாழணும்னு 2 பேரும் திட்டம் போட்டாங்க. பேராசை பிடிச்ச ரத்தினமும் வைரமும் தங்கள் இருவரையும் அடிச்சு அந்த குளத்துல வீசி எறியும்படி ஏற்பாடு செஞ்சாங்க. அடுத்த நாள் அவர்கள் இருவரும் கோவிலின் எதிரில் தூங்கியபடி கிடந்தாங்க. தூங்கி எழுந்தனர். அவங்க எதிரில் கடவுள் தோன்றினார். உங்களுக்கு என்ன நடந்ததுன்னு கேட்டார். தங்களை விரோதிகள் அடிச்சு போட்டதா சொன்னாங்க. கடவுளே, நான் 1000 ஆண்டு சாகாமல் வாழணும்னு சொன்னா ரத்னம். நான் 2000 ஆண்டு சாகாம வாழணும்னு சொன்னா வைரம். ரத்தினம் 3000 ஆண்டு அப்படின்னு சொன்னான். வைரம் 4000 ஆண்டு. இப்படி ஆண்டுகள் ஏறிக்கொண்டே போச்சு. கடவுளுக்கு சிரிப்பு தாங்க முடியல. நான் சொல்வது போல செஞ்சா உங்க திறமைக்கு தகுந்தவாறு 10,000 ஆண்டுகள் கூட சாகாம வாழலாம்னு சொன்னார் கடவுள். சொல்லுங்க சொல்லுங்க அப்படின்னு 2 பேரும் அவசரப்பட்டாங்க. கோவில்ல எதிர இருக்க ஒரு குளத்துல நீங்க மூழ்கி இருக்கும் ஒவ்வொரு மணித்துளிக்கும் 100 ஆண்டுகள் சாகாம வாழும் வரம் கிடைக்கும் அப்படின்னு கடவுள் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள 2 பேரும் குளத்துல குதிச்சாங்க. 2 பேரும் நீருக்குள்ள போய் மூழ்கிட்டாங்க. ரத்தினத்தை விட 100 ஆண்டாவது அதிகம் பெறணும் அப்படின்னு வைரம் நினைச்சான். வைரத்தை விட 100 ஆண்டாவது அதிகம் பெறணும்னு ரத்தினம் நினைச்சான். யார் அதிக ஆண்டு சாகாமல் இருக்கும் வரத்தை பெற போகிறார்கள் அப்படின்னு பார்த்தபடி கடவுள் நின்றுட்டு இருந்தார். கொஞ்ச நேரத்துல வைரமும் ரத்தினமும் பிணமா குளத்துல மிதந்தாங்க. ஓகே சுட்டீஸ், இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறக்காதீங்க. பாய்.